ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித்துக்கு. இன்றைக்கி நான் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். நெய் இதாங்க எங்கள் ஸ்ரீரங்கத்து நெய். நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எப்படி மணல் மணலாக இருக்குது பார்த்தீங்களா. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த நெய். ஸ்ரீரங்கத்து வாசலில், அந்த கோபுர வாசலில் இந்த கடை இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். இதோட கொஞ்சோன்னு இது சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் இவ்வளோ சேர்ப்பேன். இதோட கொஞ்சோண்டு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றுவேன். இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா காஞ்சோன்னே வெங்காயம்னா முதல்ல போடணும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. நல்லா கையில் அப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க வெங்காயத்தை. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, நிறைய நான் வெங்காயம் சேர்ப்பேன். வெங்காயம்னா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு ஒரு 4-5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். பிரியாணி அரிசி தான் போடுவேன், பாசுமதி அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா வேகணும், நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றா சேர்க்கணும். அவசரப்பட்டு டக்குன்னு இந்த மாதிரி உள்ளதே எடுத்து அப்படியே கொட்டிடாதீங்க. இது நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு ரொம்ப கடுகெல்லாம் விட்டுறாதீங்க. 90% இல்லாட்டி 80% வதங்கணும். உங்களுக்கே தெரியும் அது எப்படின்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பாருங்களேன் அப்படி வந்துருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிடணும். அதுக்குள்ளே தண்ணி, மிக்சியில் உள்ள தண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிண்டினது நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது என்ன சேர்க்கணும்னா, அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க, ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். இதுக்காக டைம் இது பண்ண வேணாம், ஏன்னா அப்புறம் ஒரு மாதிரி கழுவி போனாலும் போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா 2 பிரிஞ்சி இலை, 2 பிரிஞ்சி இலை. அப்புறம் நான் சொன்னல சக்தி பிரியாணி மசாலா, நான் என்றைக்குமே பயன்படுத்துவேன் என் பிரியாணியில். இது ஒரு கரண்டி. அப்புறம் மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் தான் இதுக்கு நான் போடுவேன். மிளகாத்தூள் நம்ம குட்டி பாப்பா சாப்பிட்றதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும், ரொம்பலாம் போட முடியாது. கொத்தமல்லி தூள் ஒரு கரண்டி போடுவேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடுவேன், ஏன்னா பச்சை மிளகாயும் போடுறதுனால கொஞ்சம் இருந்தால் போதும். அப்புறம் அந்த பிள்ளைங்க சாப்பிடாதுல்ல, கொஞ்சோன்னு. அதுக்காக டேஸ்ட் இல்லாமலாம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதை நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த வாசனை எல்லாம் அப்படியே போகணும். 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த மசாலா அரைச்சி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஸ்மெல் போகணும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிடணும். எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜில் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குது. அதனால் எங்கள் பாப்பா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எனக்கு வெஜ்ஜு பிரியாணி செஞ்சு கொடுமா அப்படிங்குது. அதனால அவளுக்காக இன்றைக்கி வெஜ்ஜு பிரியாணி. 3 பச்சை மிளகாய், அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி. இதை நல்லா போட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் கட் பண்ணி போட அது அந்த சைடு வதங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக இருக்கும், நமக்கு ரொம்பலாம் டிலே ஆகாது, கருகவும் கருகாது. நான் ஃபுல்லில் தான் வச்சுருக்கிறேன், சிம்மிலெல்லாம் ஒன்றும் வைக்கல. இங்கே பாருங்கள், 2 தக்காளி வேணும் கண்டிப்பாக. அதனால் 2 தக்காளி தான் போட்டேன், ரொம்பலாம் போடல. இதை நல்லா கிளறணும். கிளறிட்டு அடுத்த ஸ்டெப்பு கொத்தமல்லி தழை, புதினா. நான் நறுக்கிலாம் வைக்கல, அப்படியே டைரெக்டாக நறுக்கி போட்டுருவேன். இது என்னத்தை நறுக்கிட்டு முன்னாடியே நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸில் வச்சுருக்கேன். எனக்கு தெரியல எப்படி இருக்குது, நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. புதினா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுவும் நல்லா தான் இருக்குது. பச்சை பட்டாணி நான் உங்களுக்கு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி காமிச்சிருந்தேன். அதுவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நம்ம வந்து என்னது உரிச்சு வச்ச பட்டாணி மாதிரியே இப்போ உரிச்ச பட்டாணி மாதிரியே இருக்குங்க. புதினாவை நல்லா கிளறியாச்சு. போதும் அளவு புதினா. அடுத்தது கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை கொஞ்சம் இதுக்கெல்லாம் நிறையாவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும், இல்லாட்டி நல்லா இருக்காது. பிள்ளைங்களுக்கு வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. எல்லா காய்கறியும் செய்யுது. நான் மற்ற எதுவும் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பச்சை பட்டாணி, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். இது ப்ரான் செய்கிறதுக்காக கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன். இதை மட்டும் போட்டுட்டு ப்ரான் செய்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சா? இந்த தக்காளிலாம் வந்து தன்னால் இதாகிடும், மசிஞ்சிடும் இல்லை வதக்க வதக்க வதக்க. அடுத்தது இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய். இங்கே பார்த்தீங்களா, கேரட்டை துருவிட்டேன். பச்சை பட்டாணி பார்த்தீங்களா, அப்படியே இப்போ உரிச்ச பட்டாணி மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முன்னாடியே நான் அது பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு. இது 3 தான் எங்கள் வீட்டில் நாங்கள் போடுற வெஜிடபிள் பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ஸ். வேறு எதுவும் நான் எந்த காயும் சேர்க்க மாட்டேன், எங்களுக்கு பிடிக்காது. இது 3 தான் பிடிக்கும், அதனால 3 போடுறேன். இதையும் நல்லா வதக்கிடுவேன். வதக்கியாச்சு. இது வெஜ் பிரியாணினால இது ஒரு 10 நிமிஷம் குக்கரில் அப்படியே சும்மா வச்சுட்டு விசில் போட்டுறாதீங்க. வச்சுட்டு அப்புறம் அரிசி போட்டு இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தயிர் தேவையான அளவு ஊற்றுவோம். ஓகே. நெக்ஸ்ட் லெமன் ரொம்ப முக்கியம், போட மறந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா ஒரு நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வெஜ் பிரியாணி மாதிரியே இது இருக்காது. குட்டி குட்டி லெமனாக இருக்குது எங்கள் வீட்டில், சந்தையில் வாங்கினது, அதனால் 2ஆக போடுறேன். உங்கள் வீட்டில் பெரிய லெமன் இருந்தால் 1 போடுங்க. ரொம்ப அழுத்தி புழிஞ்சிடாதீங்க, அந்த கசப்பு தன்மை அதுக்குள்ளே போகக்கூடாது. பெரிய லெமனாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால தான் இவ்வளோ தேவைப்படுது. ரொம்ப அழுத்தி புழிஞ்சாலும் நமக்கு வந்து நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். அப்புறம் காய்க்கு சாப்பாட்டுக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டுருவேன். நல்லா வதங்கட்டும். எல்லாமே போட்டாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போ கடைசியாக உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. உப்பு இப்போ போட்டுருவேன். அரிசி போடும் போது பத்தலைன்னா கொஞ்சம் பார்த்துட்டு மறுபடியும் உப்பு சேர்ப்பேன். அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுவோம். மீதி அரிசி போடும்போது ஊற்றுவோம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி போடலாம். காய் தானே, அதனால சீக்கிரம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலாம் சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு பொருள். அதனால நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவேன். அது வரைக்கும் போட மாட்டேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டு அடுப்பில் வேக வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி வச்சேன். பார்த்தீங்களா, அரிசி போட்டாச்சு. பாசுமதி அரிசி தான் நான் யூஸ் பண்ணேன், சீரக சம்பா யூஸ் பண்ணல. பாசுமதியில் தான் செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே வெஜிடபிள் பிரியாணி செய்ய தெரியும் தான், தெரியாதுன்னு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் செய்வாங்க, புரியுதுங்களா? நான் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி மெத்தடில் செய்ய. எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்க கற்றுக் கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சியில் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க எங்கள் அம்மா மாதிரி செய்கிற பிரியாணி இவருக்கெல்லாம் பிடிக்கல. அப்புறம் இங்கே ஒருத்தவங்க முஸ்லீமில் ஒருத்தவங்க இருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்க தான் இந்த மாதிரி பிரியாணி செய், இதுதான் இங்கே செய்கிற முறை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மெத்தடில் தான் இங்கே செய்கிறேன். ரொம்ப நல்லா, அப்படியே ஹோட்டல் பிரியாணி மாதிரியே இருக்குங்க, கொஞ்சம் கூட மாறாது.
ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட். இது வெஜ் பிரியாணி தானே செய்கிறேன், ஆனால் நான்வெஜ் பிரியாணிக்கான டேஸ்ட் உங்களுக்கு இதில் கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே குக்கர் விசில் வச்சு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைப்பேன். சிம்மில் வச்சு இறக்கிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? எல்லா தண்ணியும் ஊற்றிடுவோம். அதுக்குன்னு தண்ணி நான் முன்னாடி எடுத்து வச்சுருவேன். எனக்கு அளவுலாம் சரியாக தெரியாது. அப்படி முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு தான் செய்வேன். சில பேர்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு செய்வாங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அடுப்பில் வச்சுக்கிட்டே தண்ணியெலாம் ஊற்றிடுவாங்க. நமக்கு அதெல்லாம் வராது. அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு தான் செய்வேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ காரமும் ஓரளவு பிள்ளைங்க சாப்பிட்ற அளவு கம்மியாக தான் இருக்குது. உப்பும் ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வெஜ் பிரியாணி செஞ்சுட்டேன். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. ஃப்ரான் தொக்கு, அப்புறம் ஆனியன் ரைத்தா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சோறும் நல்லா வந்துருந்துச்சு. எந்த அடி பிடிக்கல, ஒன்றும் செய்யலை. ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.